ஆய்வுல வணக்கம். இன்னைக்கு நம்ம சூரியன் ஜி டைரக்ஷன்ல 2025 வெளியான டெக்ஸ்டர் இந்த படத்தை பத்தி பார்க்கிறோம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். டெக்ஸ்டர் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓபனிங்ல வந்து ஒரு காதலன் ஒரு காதலி, அவங்க வந்து காதலன் வந்து காதலி மேல ரொம்ப உயிரை வச்சிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, காதலி வந்து இழந்துருவாருன்னா அவர் கண்ணு முன்னாடியே கடத்திட்டு போய் அந்த காதலை கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவரோட அதை மறக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நண்பர்கள் காப்பாத்தி அவரை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அந்த டாக்டர் உங்க மெமரியில் இருக்கிற அந்த நினைவுகளை வந்து நம்ம அழிச்சிருவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தற்கொலை பண்ற எண்ணம் வராதுன்னு சொல்லிட்டு அவருடைய நினைவுகளை அழிச்சிருவாங்க. அழிச்சதுக்கு அப்புறம் இவர் வந்து அந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு வேற இடத்துக்கு போவாரு. வேற இடத்துக்கு போகும்போது அங்க ஒரு பெண்ணை சந்திப்பாரு. அவங்க வந்து அந்த காலேஜ் லைஃப்னுடைய ஒரு கிளாஸ்மேட்டா வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து கேரிங்கா பாத்துவாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அண்ணனை வந்து ஒரு கொலைப்பலியோட தேடிட்டு இருப்பாரு ஒரு வில்ல. அப்பா அம்மாவை கொண்டே அடைச்சு வச்சிருப்பாரு பல வருஷமா. அதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மாவை எப்படி மீட்டாங்க, அந்த கொலைப்பலியோட ஓடி போன அண்ணன் என்ன ஆனாரு, அப்புறம் கிளைமாக்ஸ்ல இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அந்த படத்தினுடைய மொத்த கதை. இந்த கதை பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல வர ஒரு 2-3 பாடல்கள் இருக்கு. பாடல்கள் சுமாரா நல்லா இருக்குது. காட்சி அமைப்புகளோட அமைச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஹீரோ வந்து உண்மையிலே வாட்டா சட்டமா இருக்கிறதுனால இந்த படத்தினுடைய நம்பும்படியான காட்சிகள் நிறைய இருக்குது. அது போல ஒரு பயங்கரமான ஒரு கோபக்காரர் அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. ஓப்பனிங்ல யாரை பார்த்தாலும் கை நீட்டுற மாதிரி ஒரு கேரக்டர் அவரு. அது போல அந்த காதலியும் இவர் மேல ரொம்ப உயிரா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவர் தவிக்கிற சீன்கள் உண்மையை நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, கிளைமேக்ஸ்ல ஒரு காட்சியை காமிச்சிருப்பாங்க. என்னன்னா, அதாவது சின்ன பசங்கள்ல அவமானப்பட்ட ஒரு பையன், அவன் வந்து என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, பள்ளி பருவத்தில் அவமானப்பட்ட ஒரு பையன் வளர்ந்து அவங்க வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு முன்னாடியே 2 கொலைகளை பண்றான். அவங்க நிறைய கொலைகள் பண்றான். அப்புறம் இதனாலதான் அந்த காட்சி அமைப்புகள் அப்படி பண்ணிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய கதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஹாப்ல உண்மையிலே இது என்னடா கதை இப்படி கொண்டு போறாங்க, வழக்கம் போல கதை தானே அப்படி நாம நினைச்சிட்டு இருந்தோம். செகண்ட் ஹாப் வந்து இந்த படத்துல வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு கதையை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த சைக்கோவன் நடிச்சிருந்த அந்த கேரக்டர் ஓரளவுக்கு சொல்லலாம். அது போல இந்த படத்துல அந்த மலையாளம் ஆக்டர் வர அவரு ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாரு. அது போல குழந்தை பருவத்தில் வரக்கூடிய அந்த மாஸ்டர்ஸ் குழந்தைங்க எல்லாமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த படத்துல வரக்கூடிய அந்த முதல் ஹீரோயின் விட்டு 2வது ஹீரோயினியா வரக்கூடிய, அதாவது தங்கச்சியா வரக்கூடிய அந்த கேரக்டரும் பரவாயில்ல நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. அது போல இவங்க வந்து பல வருஷமா ஒரு அப்பா அம்மாவை அடிச்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு நம்ப முடியாத ஒரு காட்சி அமைப்பா தான் இருந்துச்சு. அது போல ஒரு அண்ணனை தேடி என்னன்னு தேடி கண்டுபிடிக்க முடியாம அந்த பொண்ணு வந்து வழி தெரிஞ்சும் உள்ள போக முடியாம யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம இருக்கிறதெல்லாம் நம்ம நம்பக்கூடிய காதுல பூ வச்சிருப்பாங்க. அது போல இந்த படத்துல வந்து எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை வந்து உங்களுக்கு ஒரு டைம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை போய் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவாகவும், செகண்ட் ஹாப் ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு தரமான படமாகவும், ஒரு நார்மலான தரமான படமாகவும் இந்த படம் உங்களுக்கு இருக்கும். டெக்ஸ்டர் வந்து நம்ம பார்த்த படங்கள்ல ஓரளவுக்கு தேர்ந்த படம் தான் டெக்ஸ்டர். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஒரு உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.